குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மாய வாழ்க்கையை எல்லோருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு இந்த உலக தத்துவம் தாங்க மிகப்பெரிய தத்துவம். மானிட பிறப்பில் எல்லோருமே மாய வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த ஒரு சங்கடமும் சரி, சந்தோஷமும் சரி, இரண்டுமே நமக்குள்ள மாயங்கிற ஒன்ற விஷயத்திலிருந்து தான் எடுத்துக்கொள்ளணுங்கிறத நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல ஆசைப்படுறோங்க. ஒரு குறுகிய மனப்பான்மையோடு பார்க்கும் ஒரு மனிதன் அவனுடைய எல்லையை எதுவரை பார்க்கின்றானோ அதிலும் அவனுடைய மாயம் மறைந்து போகின்றது, அல்ல அதுவே குறைந்து காட்டப்படுதுங்க. பெரிய மனப்பான்மையோடு பார்க்கும் ஒரு மனிதனின் மனப்பார்வையிலிருந்தும் அதே மாயம் அவனில் இருந்து அது பெருகி காட்டினாலும் இங்கு நிதர்சனத்தை உணர்த்த அவனிடம் எடுத்துக்கொள்ளும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எதுங்கிறதை அவன் கண்டு கொண்டால் ஒவ்வொரு நாளுமே அவனுள் இருந்து தென்படுவது அவனுடைய ஆதி வாழ்க்கை. அதாவது அந்த மாயம்ங்கிறது எது என்பதை கண்டுபிடித்து விட்டானால் அப்பொழுதே அந்த மாயனாய் அவனே மாறிவிடுகின்றான் கூட சொல்லலாங்க. தெளிவான சில விஷயங்கள் எல்லாம் நாங்களும் இது போல சோடுகளில் வெளியிடும் பொழுதெல்லாம் எங்களுடைய மாயோன் யார் என்பதையும் அந்த மாயத்தின் அற்புத தலைவன் எங்கிருந்து அந்த மாயத்தை உருவாக்குகின்றார், எப்படி அந்த மாயம் என்பதன் அர்த்தத்தையும் மாயக்கலையை அவர் எப்படி உருகொடுக்கின்றார் என்பதையும் இதுவரை யாருமே அதை உணர்ந்திருந்தால் அவர்களும் அந்த மாயக்கலைக்குள் மறு வித்தகர்களாகவும் மாறிவிடலாங்க. நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது கலையை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், கற்றுக் கொடுக்கவும் ஆசைப்படுகின்றேன். உங்களுள் நான் மாயக்கலைக்குள் மறு வித்தகனாய் மாறி உங்களையே அதில் வித்தகனின் விலைக்குள் உங்களை விலையேற்றம் செய்ய ஆசைப்படுகின்றேன். அக்கலைக்குள் நீங்கள் மூழ்காது கலையை கற்றுக்கொண்டீர்களானால் நீங்களும் அந்த மாயக்கலைக்கு வித்தகராவீர். நான் அதன் அதிபதி என்பதை உங்களுள் இருந்தே அதை உங்களுக்குள் வெற்றி அடையும் வரை உங்களை விளைவிக்கும் தன்மைக்குள் உங்களையே முழுமையாக்க ஆசைப்படுகின்றேன். மாயன் மறுபொழுதை அறிய வைப்பவன், மாயன் மறு கலையை உருவாக்குவன், மாயன் அவனே அனைத்திற்கும் ஆதாரன், அவனே நான். என்னுள் எதை நீர் தேடுகின்றீரோ உன்னுள் நான் அதுவாய் தெரிவேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.